சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நந்திக்கும் லிங்கத்துக்கும் அபிஷேகம் செஞ்ச வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நேற்று காலையில் நான் வந்து டோர் திறக்கிறதுக்கு வரும்போது இது வந்து அங்கே பக்கத்தில் இருந்தது. இதுதான் நம்ம செய்கிற பூஜைக்கு வந்து நமக்கு பலன் கொடுக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் இது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்குது, தெய்வசக்தியினுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது வந்து சில டைமில் சத்தம் போடாமல் இருந்தாலும் நல்லது தான். அதுவும் பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா இன்னமும் சிறப்பு. நம்ம தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் பிரதோஷ நேரத்தில் தான் வந்து நான் எப்பயுமே பிரதோஷ நாளில் நந்திக்கும் லிங்கத்துக்கும் வந்து அபிஷேகம் செய்வேன். அதுவும் இல்லாமல் தை மாதம் திங்கக்கிழமை வந்து பிரதோஷ நாள் வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நம்ம தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார வேண்டி நான் வந்து அந்த நேரத்தில் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வில்வ இலை கிடச்சா அதில் அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. வில்வ இலை இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து திருமஞ்சன பொடி வச்சுருக்கேன். அந்த திருமஞ்சன பொடியால் முதல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம். சிவபெருமானுக்கு வந்து நம்ம எத்தனை அபிஷேகம் செஞ்சாலும் அவர் வந்து இந்த மனசார ஏற்றுப்பார். ஏன்னா அவர் ஒரு அபிஷேக பிரியன். எப்பவுமே வந்து சிவபெருமான் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எல்லா சிவன் ஆலயத்துலேயும் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி ஒரு இது வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து சிவபெருமானுக்கு இந்த மாதிரி எப்பயுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுவேளை போல் இந்த லிங்கம், நந்தி இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 15 நாள் ஒரு நாள் அந்த பிரதோஷ நேரத்தில் வந்து அபிஷேகம் செஞ்சு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகும். ஏன் அப்படின்னா இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதே வந்து சிவபெருமான் நஞ்சுண்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷத்தை வந்து பார்க்கடல் கடையும் போது வாசுகி பாம்பால் ஏற்படக்கூடிய விஷத்தை வந்து அவர் தன்னுக்குள்ளே வாங்கிக்கினதா வந்து புராணங்கள் சொல்லும். இது வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யும் போது ஓம் சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரம் வந்து எப்பயுமே அந்த பிரதோஷ நேரம் முழுவதும் நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வந்து இந்த இந்த கோன் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நான் வந்து இதுவும் இதே போல் விநாயகர் சிலையும் ரெண்டும் சேர்ந்து 90 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நம்ம வந்து அதை ஏற்றி வச்சுட்டு அந்த அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த புகையை பாருங்கள். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிது. வீடு முழுக்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து பிரதோஷ நேரத்தில் இதான் ஏற்றி வச்சேன். நம்ம வந்து மனசு எப்பயாவது நம்ம கஷ்டமாக இருக்கிறோம், மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன செய்யலாம் ஏன் செய்யலான்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படின்ற நேரத்தில் இந்த இதை ஏற்றி வச்சுட்டு இதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. இப்படி தான் நான் வந்து பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு மனசார நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.